என்சிபி என்று சொல்லப்படுகிற நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, இது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. என்ஐஏ என்று சொல்லப்படுகிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இது பயங்கரவாதிகள் தடுப்பு பிரிவு. இடி என்று சொல்லப்படுகிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடை செய்யும் அமைப்பு. மற்றும் ரா, ஐபி, சிபிஐ போன்ற இந்திய உளவுத்துறை அமைப்புகள் ஒட்டுமொத்தமும் 3 பேரை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அப்படி தீவிரமாக கண்காணித்துத்தான் ஜாபர் சாதிக் என்கிற சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் பிரிவு தலைவனை கைது செய்திருக்கிறது டெல்லி போலீஸ். அதோடு அவனது தம்பி சலீம் மற்றும் மொய்தீன் ஆகியோரையும் தீவிரமாக தேடி வருகிறது என்சிபி. அதோடு இல்லாமல் சலீம் மற்றும் மொய்தீன் ஆகியோருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. இந்த 2 பேரும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விடாமல் இருக்க விமான நிலையங்களில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருக்கும். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதால் சலீம் மற்றும் மொய்தீன் ஆகியோர் எந்த நாட்டிற்கும் தப்பி சென்று விட முடியாது. இப்போது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தலைவனை தீவிரமாக விசாரித்து வருகிறது என்சிபி. என்சிபி அதிகாரிகளின் விசாரணையில் முழு உண்மையையும் ஒத்துக்கொண்டு விட்டான் ஜாபர் சாதிக். எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு போதைப் பொருள் கடத்தினேன், எவ்வளவு பணம் வந்தது, யார் யாருக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தேன், தமிழ்நாடு திரைப்படத்துறைக்கும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பணத்தை கொடுத்தேன் என்றெல்லாம் அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். பல 1000 கோடிகள் அவன் சம்பாதித்திருக்கிறான். முதல் கட்டமாக மேலோட்டமாக விசாரணை நடத்தியது என்சிபி அதிகாரிகள் குழு. 2ஆம் கட்டமாக நடத்தப்பட்ட விசாரணையிலும் அவன் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறான். இவன் பல 1000 கோடி ரூபாய்களை சம்பாதித்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்சிபி அதிகாரிகள் குழு. இந்த பணத்தை வைத்து சென்னை சிட்டியை விலைக்கு வாங்கியிருப்பேன் என்று அதிரடியாக கூறியிருக்கிறான் ஜாபர் சாதிக். சென்னை சிட்டியை விலைக்கு வாங்கியிருப்பேன், அதற்குள் என்னை கைது செய்து விட்டீர்கள் என்று கூறியதுதான் ஹைலைட்டான விஷயம். இதுதான் அதிகாரிகளையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஏனென்றால் அவனது செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. சென்னையில் முக்கியமான இடங்களில் மவுண்ட் ரோடு உட்பட முக்கியமான இடங்களில் இவன் கஃபேக்களும், டீ ஷாப்புகளும், காபி ஷாப்புகளும், ஹோட்டல்களும், ரெஸ்டாரண்ட்டுகளும், தங்கும் விடுதிகளும் தொடங்கிவிட்டான். அதோடு இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் ஒன்றையும் தொடங்கிவிட்டான். பல்வேறு இடங்களில் இவன் நிலம் வாங்கி குமித்து இருக்கிறான். ரியல் எஸ்டேட், கட்டுமானம் என்று இவனது துறைகள் விரிந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வெளிநாடுகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருளில் வரும் வருமானத்தை கண்காணித்து அதை ஒழுங்குபடுத்தியவர்கள் தான் இவனது 2 தம்பிகளும் சலீம் மற்றும் மொய்தீன். சென்னையின் முக்கிய இடங்களில் பல்வேறு ஷாப்பிங் மால்களை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் ஜாபர் சாதிக். இதற்கெல்லாம் முழு துணையாக இருந்தவர் டைரக்டர் அமீர். அவரது துணையில்தான் இவன் இந்த வேலைகளை செய்து வந்தான். டைரக்டர் அமீரையும் தனக்கு பார்ட்னராக சேர்த்து கொண்டான் ஜாபர் சாதிக். இவன் தொடங்கியிருக்கும் நிறுவனங்களில், ஜாபர் சாதிக் நிறுவனங்களில் டைரக்டர் அமீரும் பார்ட்னராக இருக்கிறார். அதனால் டைரக்டர் அமீரும் என்சிபி அதிகாரிகளின் விசாரணை வளையத்தில் விரைவில் கொண்டு வர இருக்கிறார். அநேகமாக அவர் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. தப்பி ஓடியிருக்கும் ஜாபர் சாதிக்கின் 2 தம்பிகள் சலீம் மற்றும் மொய்தீனை கைது செய்தால் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரக்கூடும் என்று தெரிவிக்கிறது என்சிபி. ஜாபர் சாதிக்கும் அவனது தம்பிகள் சலீம் மற்றும் மொய்தீனும் தனித்தனியே பிரிந்து சென்று விட்டார்கள். இவர்கள் தப்பி ஓடும் பொழுது வேறு வேறு திசைகளில் சென்று விட்டார்கள். ஒருவன் கேரளாவுக்கு சென்று மும்பைக்கு சென்றான், அவன் தான் ஜாபர் சாதிக். மற்றொருவன் பெங்களூரு சென்று வேறு பகுதிக்கு சென்று விட்டதாக கூறுகிறார்கள். மொய்தீன் என்பவன் ஆந்திராவுக்கு சென்று அங்கிருந்து வேறு பகுதிக்கு சென்று விட்டதாக கூறுகிறார்கள். இப்படி 3 பேரும் 3 இடங்களில் தப்பி சென்று விட்டார்கள். இதில் சிக்கியவன் தான் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தலைவன் ஜாபர் சாதிக். அவனிடம்தான் தொடர்ந்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தி வருகிறது போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் குழு. அவன் பல்வேறு குற்றங்களை ஒத்துக்கொண்டு விட்டான். அவன் செய்திருக்கும் பல்வேறு குற்றங்களை ஒத்துக்கொண்டு விட்டான். எவ்வளவு போதைப் பொருள் அனுப்பினேன், எவ்வளவு சம்பாதித்தேன், பல 1000 கோடி சம்பாதித்தேன் என்றெல்லாம் அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான்.
அந்த வாக்குமூலங்களை விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறது என்சிபி. 7 நாள் நீதிமன்ற காவலில் என்சிபி அதிகாரிகள் விசாரணையில் இருக்கிறார் ஜாபர் சாதிக். தொடர்ந்து விசாரணை, தீவிர விசாரணை நடந்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அரேபிய நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும், அதாவது கடத்தி வரப்படும் போதைப் பொருட்கள் குஜராத் கடல் அல்லது மகாராஷ்டிரா கடற்கரையில் அல்லது கடலில் தடுத்து நிறுத்தப்பட்டு நமது இந்திய கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு அவை இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும். அதை இந்திய அரசாங்கத்தின் பார்வையில் வைக்கப்பட்டு பின்பு அவை அழிக்கப்படும். அந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அப்படித்தான் தொடர்ந்து குஜராத் பகுதியிலும் மகாராஷ்டிரா மும்பை அருகிலும் உள்ள கடல் பகுதியில் பல படகுகளும் கப்பல்களும் தடுக்கப்பட்டு அதிலிருந்து பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழிதான் கடத்தல்காரர்களுக்கு மிக முக்கியமான வழி. இதன் வழியே தான் அது பெரும்பாலும் இந்தியாவுக்குள் கொண்டு வரப்படுகிறது போதைப் பொருள். அப்படி கொண்டு வரப்படும் போதைப் பொருட்களை தான் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து குடோனில் பதுக்கி வைத்து அதை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்திருக்கிறான் ஜாபர் சாதிக்கும் அவனது தம்பிகளும். வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் போதைப் பொருட்கள் வரவு செலவு கணக்குகளை கம்ப்யூட்டரில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் ஜாபர் சாதிக்கும் அவனது தம்பிகள் 2 பேரும். அவனது தம்பிகள் சலீம் மற்றும் மொய்தீன் கிடைத்தால் எவ்வளவு பணத்தை இவன் எங்கெங்கே இருந்து பெற்றான், யார் யாருக்கெல்லாம் கொடுத்தான், எங்கெங்கே சரக்குகளை அனுப்பினான் என்கிற விவரமெல்லாம் தெரிந்துவிடும், அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். அதற்காகத்தான் அவர்கள் 2 பேரையும் தீவிரமாக வலை வீசி தேடி வருகிறது என்சிபி அதிகாரிகள் குழு. தமிழ்நாட்டில் ஜாபர் சாதிக் தொடங்கி இருக்கும் JSM என்கிற சினிமா தயாரிப்பு கம்பெனியை அவனது சகோதரர்கள் 2 பேரும் சேர்த்துத்தான் தொடங்கி இருக்கிறார்கள். விஜய் சேதுபதி இவர்கள் தொடங்கிய பல ஹோட்டல்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே இவர்களையும் விசாரிக்க இருக்கிறது என்சிபி. டைரக்டர் அமீர் பல பேட்டிகள் கொடுத்து தான் நிரபராதி என்று கூறி வருகிறார். ஆனால் டைரக்டர் வெற்றிமாறனும் நடிகர் சூரியும் நடிகர் விஜய் சேதுபதியும் இன்னும் வாய் திறக்கவில்லை. இவர்களை வாய் திறந்து பேச வைக்க போகிறது என்சிபி. இவர்கள் இதில் எந்தெந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போதுதான் தெரிய வரும். ஜாபர் சாதிக்கை பிடித்திருக்காவிட்டால் சென்னை சிட்டியின் பெரும்பகுதியை விலைக்கு வாங்கியிருப்பான். இவனது நிறுவனங்கள் சென்னை சிட்டி முழுவதும் ஆலமரம் போல் விரிந்து பறந்து விரிந்து பல்வேறு ஏற்கனவே இருக்கும் அங்கே இருக்கும் பல நிறுவனங்களை கபலீகரம் செய்திருக்கும். ஒரு கடத்தல்காரன், ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரன் நியாயமாக தொழில் செய்வது போல் நாடகமாடி சென்னை சிட்டியை கபலீகரம் செய்ய முயன்றிருக்கிறான். அதை தடுத்து இருக்கிறது என்சிபி. இந்திய அரசாங்கம் அதை தடுத்து இருக்கிறது. சென்னை சிட்டியில் செல்வாக்கு பெறுவதற்காக இவன் திமுகவில் சேர்ந்து அதன் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கிறான். NRI என்று சொல்லப்படும் நான் ரெசிடென்ட் இந்தியன் என்று ஒரு குழுவை உருவாக்கி, NRI விங் என்று ஒரு குழுவை உருவாக்கி, அதாவது அயலக பிரிவு அணி என்று ஒரு குழுவை உருவாக்கி அதற்கு அமைப்பாளராக இருந்திருக்கிறான் ஜாபர் சாதிக். ஆனால் இவன் குற்றவாளி என்று என்சிபியால் கைது செய்யப்பட்டவுடன் அதிரடியாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டான் ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக்கின் பூர்வீகம் ராமநாதபுரம் மாவட்டம். ஆகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து இவன் கடல் வழியே இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தினானா என்றும் என்சிபி குழு தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. போதைப் பொருளை கடத்துவதற்காகத்தான் இவன் ஜூகோ ஓவர்சீஸ் ஏஜென்சி என்று ஒரு நிறுவனத்தை சென்னையில் தொடங்கி இருக்கிறான். அதில் அமீர் பார்ட்னராக இருக்கிறார். டைரக்டர் அமீர் இதில் ஒரு பார்ட்னர். இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஜூகோ ஓவர்சீஸ் ஏஜென்சி என்ற ஒரு கம்பெனியை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த கம்பெனி வழியே இவர்கள் போதைப் பொருளை கடத்தினார்களா என்று தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதால் ஜாபர் சாதிக்கின் தம்பி சலீமும் மொய்தீனும் எங்கும் தப்பிவிட முடியாதபடி சுற்றி வளைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள். டெல்லியை மையமாக கொண்டு செயல்படும் என்சிபி பல்வேறு இடங்களில் அதன் பிரான்ச்சுகளை வைத்திருக்கிறது. சென்னையிலும் என்சிபிக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸ் இருக்கிறது.
அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கும் பேட்டியை இங்கே பார்த்து விடுங்கள். நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையம் சென்னை ஆஃபீஸில் இனிஷியேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் செயல்பட்டு இருந்த ஒரு எல்எஸ்டி கார்ட்டல் பஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்த சீசர் இதில் பார்த்தீங்கன்னா 4343 பிளாட். எல்எஸ்டின்ற ட்ரக் என்னது, அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் அடுத்து சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேஸில் முக்கியமான நபர், இந்தியா லெவலில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான நபர் சேலத்துலேருந்து செயல்பட்டு இருந்தார். பெங்களூர், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி, சூரத் இது மாதிரியான ஊரில் அவரோட இந்த கார்ட்டலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் இந்தியா முழுக்க 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 18 பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கோம். இந்த கார்ட்டல் ஆப்ரேட் பண்ணது டார்க் நெட் வழியாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் எல்எஸ்டி தேவையோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆர்டர் போஸ்ட் வழியாக ஷிப் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக். இதை தொடர்ந்து ஒரு நபர் பயன்படுத்துறதுனால அவரோட ஜட்ஜ்மெண்ட் டேக்கிங் எபிலிட்டியும் டோட்டலாக இம்பேர் ஆகும். எது சரி எது தவறு அப்படின்ற அந்த நார்மல் ஹியூமன் எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸே அவர் சரியாக எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விளைவுகள், உடல் ரீதியாக ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய ட்ரக் இது. திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களின் பேட்டியை பார்த்து விட்டீர்களா? ஜாபர் சாதிக் அவன் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டதால் இதன் விசாரணை மேலும் தீவிரம் அடையக்கூடும். இதன் பாதிப்பு தமிழகத்தில் பல விஐபிக்கள் சிக்க இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளும் சிக்குகிறார்கள், திரை பிரபலங்களும் சிக்க இருக்கிறார்கள். அடுத்தடுத்து அவர்கள் கைது செய்யப்படக்கூடும். அவர்கள் விசாரணை நடத்தி அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு திரை பிரபலங்களும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து என்சிபி விசாரணையில் என்ன நடக்கும் என்கிற தகவலை அடுத்தடுத்து உங்களுக்கு தருகிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கும் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை நமது சேனலுக்கு தாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.